ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வரப்போகுது. நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே இன்று காலையில் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஒரு 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த நிலையில் மே 20ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் கட்டாயம் நாளை முதல் ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா டியர் ஆப்ஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்ற இருந்த மனநிலை அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட்டு கட்டாயம் நாளை முதல் ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி டிஆர்எஃப் மூலமாக கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் சனிக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஜியோ உத்தரவு பாஸ் ஆகிருக்கு. ஒரு சில மாவட்டங்களுக்கும் கட்டாயம் நாளை முதல் ரிசல்ட்டு ஆகும். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்ட்டு. இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் நாளை முதல் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு வருமா வராதா எப்போ தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் நடந்திருக்கு, இந்த ரிசல்ட்டு என்ன டேட்டில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, வருமா வராதா எப்போ தான் அப்டேட் ஆகும். அதே மாதிரி இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே ஆனதுக்கான உண்மையான நிலவரம் என்ன. நிலவரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அனைவருமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் டிலே ஆகுது. இந்த ரிசல்ட்டு ஏற்கனவே நிறைய குளறுபடிகளாக இதில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அனைவருக்குமே தெரியும் 2026லும் இதே மாதிரி 8 மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமலே இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. ரொம்ப டிலே பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இவ்வளோ டிலே ஆகும் அப்படின்றத. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. 2025 24 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் 8 மாத காலங்களை கழித்து தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு அவங்க 8 மாதம் 10 மாதங்கள் அவங்க ரிசல்ட் கொடுக்க இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதில் நிறைய குளறுபடிகளாக இதில் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பணப்படுபடுகள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இந்த ரிசல்ட்டை எப்போ தான் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு ரிசல்ட் அப்படின்னு. அனைவருமே அனைத்து மக்களுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய கனவாக கூட இருந்து இந்த ரேஷனோட வேலைக்காக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி இருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடியெல்லாம் இது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் துடைப்புக்காக தான் அவங்க ரிசல்ட்டை அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வதந்திகளாக பரவிட்டு வருது. இந்த விற்பனையாளர் முன்கடன் உள்ள நிறைய குளறுபடிகள் நடக்குதா அப்படின்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கலாம். நடக்குது அப்படின்ட்டு தெரியாது. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் நடக்கும். இதனால தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே கொடுக்கல. உண்மையான நிலவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா. பதவி உயர்மானம் 10 வருடங்கள் கழித்து இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நீதிமன்றமே உத்தரவு போட்டுருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஒரு சில பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பதவி உயர்மானம் ஒரு சில பேருக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறதாக அந்த ப்ராசஸிங்கில் இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சியை ஃபில் பண்ண முடியும். இதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை ரிசல்ட் கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கியிருக்காங்க. இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் விரைவில் நம்ம கொடுத்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு இப்போ டிஆர்எஃப்எஸ் மூலமாக தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே நேற்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கட்டாயம் நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும், மாவட்ட வாரியாக அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க.
அதனால இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நெறைய சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்டில யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸோ அனைவருக்குமே தெரியும். இதில எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதே மாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்பளுக்கு இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு நல்லா இருந்தாலே போதும். நீங்க வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து 10த்ல ஒரு 80, 85% இருந்தாலே போதும். நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதே மாரி தான் இப்ப சேல்ஸ்மேனுக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து கட் ஆஃப் ஒரு 12ல் வந்து நிறைய வச்சுருங்க அப்படின்னா போதும். நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. சில ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வரும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கட்டாயமாக இந்த மந்த் இறுதிக்குள்ளேயே நாங்கள் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு தான் டிஆர் ஆப்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த ரிசல்ட் எப்போ வரும் வரும் அப்படின்னு தான் கேட்டு ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிலது ரெஸ்பான்ஸ் வந்து வரலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. இந்த நிலையில் தான் நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு வந்து யாருக்கெல்லாம் வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு சில பேரெல்லாம் கால் பண்ணி நம்மளே வந்து கால் பண்ணி கேட்டிருக்கோம். இந்த நாளில் அவங்க வந்து விரைவில் இந்த மந்த் இறுதிக்குள்ளே இன்னும் ஒரு சில தினங்களில் ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்கலை. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடைபெறும், அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் மதியம் கட்டாயமாக அப்டேட் வந்து கொடுப்பாங்க. டிலே ஆனதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்ட்டு நம்மளே வந்து சொல்லியிருக்கோம். அதனால தான் அவங்களுக்குள்ள இந்த ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இது வந்து நடக்குமா அப்படின்னா ஒரு சிலது வந்து நடக்கலாம். இருந்தாலுமே இது வந்து நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. அதனால் நிறைய பேர் இது மாதிரி தான் பணப்பட்டுவார்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கல. ஏற்கனவே அவங்களாம் செலக்ட் பண்ணி ஆட்களை வந்து வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற வாய்ப்புகள் வந்து தெரியல. இருந்தாலும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.